जब देश की नई संसद का लोकार्पण हुआ तो हमारे शिव आधीनम के संतों ने उस आयोजन का आध्यात्मिक नेतृत्व किया था। सब यहां मौजूद है। तमिल संस्कृति से जुड़े पवित्र सेंगोल को संसद में स्थापित किया गया है। मैं आज भी उस पल को याद करता हूं तो गौरव से भर जाता हूं। தேசத்தின் புதிய நாடாளுமன்றம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேளையிலே நமது சிவாதீனங்கள் புனிதர்கள் அந்த நிகழ்ச்சியின் ஆன்மீக தலைமையை ஏற்றார்கள். இதோ அவர்கள் உங்கள் மத்தியிலே இங்கே வீற்றிருக்கின்றார்கள். தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டது. அந்த கணங்களை நான் இன்று நினைத்து பார்த்தாலும் கூட என் நெஞ்சம் பெருமிதத்தில் பொங்குகிறது. साथियों, मैंने अभी चिदंबरम के नटराज मंदिर के कुछ दीक्षितरों से मुलाकात की है। उन्होंने मुझे इस दिव्य मंदिर का पवित्र प्रसाद भेंट किया, जहां भगवान शिव की नटराज रूप में पूजा होती है। नटराज का ये स्वरूप, ये हमारी फिलॉसफी और साइंटिफिक रूट्स का प्रतीक है. நண்பர்களே, நான் இப்போதுதான் சிதம்பரம் நடராஜா ஆலயத்தின் சில தீட்சிதர்களை சந்தித்தேன். சிவபெருமான் நடராஜராக வழிபடக்கூடிய அந்த திவ்யமான ஆலயத்தின் பவித்திரமான பிரசாதத்தை அவர்கள் எனக்கு அளித்தார்கள். நடராஜரின் இந்த ஸ்வரூபம், இது நமது தத்துவம், அறிவியல் வேர்கள் ஆகியவற்றின் அடையாளம். भगवान नटराज की ऐसी ही आनंद तांडव मूर्ति दिल्ली के भारत मंडपम की शोभा भी बढ़ा रही है. इसी भारत मंडपम में G20 के दौरान दुनिया भर के दिग्गज नेता जुड़े थे. நடராஜ சுவாமியின் இதே போன்ற ஆனந்த தாண்டவ மூர்த்தி தில்லியின் பாரத் மண்டபத்தின் அழகுக்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. இதே பாரத் மண்டபத்தில் G20 போது உலகெங்கிலும் இருந்தும் உலக மகா தலைவர்கள் எல்லாம் குழுமினார்கள். साथियों, हमारी शैव परंपरा ने भारत के सांस्कृतिक निर्माण में बहुत बड़ी भूमिका निभाई है. चोला सम्राट इस निर्माण के अहम आर्किटेक्ट थे. इसलिए आज भी शैव परंपरा के जो जीवंत केंद्र है तमिलनाडु उनमें बेहद अहम है. நமது சைவ பாரம்பரியம் பாரதத்தின் கலாச்சார நிர்மாணத்திலே மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றி இருக்கின்றது. சோழ பேரரசர்கள் இந்த நிர்மாணத்தின் முக்கியமான சிற்பிகளாக விளங்கினார்கள். ஆகையால் தான் இன்றும் கூட சைவ பாரம்பரியத்தின் உயிர்ப்புடைய மையங்களில் தமிழ்நாடு மிகவும் முக்கியமானது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.